சித்தாந்தத்தின் பிரதிபலிப்பு பிரசவத்தில் பூமி ஒலித்த மொழி, வானம் கேட்ட மொழி, பெருநெருப்பு புரிந்து உலகமாய் உருண்டதன் உலகில் உருவான மொழி, நதிகளின் நடைபாதைகளில் நாகரிகம் நட்ட மொழி, அண்ணாவின் நாவில் நர்த்தனமாடிய மொழி, உலகம் போற்றும் திருக்குறளை தந்த மொழி, திராவிட இயக்கம் வளர்த்தெடுத்த மொழி, என் தாய் தந்த மொழியாம் செம்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கம். திராவிட கழக தலைவர்கள் திங்கள்தோறும் இந்த நிகழ்ச்சியை 2ஆம் நாள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே இது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. நான் பார்வையாளராக வந்தேன். தந்தை பெரியாரை பற்றி புலவர் வெற்றியாளர்கள் மிக அருமையாக பழைய சம்பவங்களை எல்லாம் யாழ்த்தால ஒரு மணி நேரம் கோடிட்டு காட்டினார். பெரியார் ஒரு ஈர்ப்பு சக்தி. நான் அகவை என்பதை தாண்டிவிட்டேன் என்றாலும் 14 வயதிலே தந்தை பெரியாரை பார்த்தேன், அவருடைய பேச்சை கேட்டேன். 14 வயதிலே என்னுடைய சொந்த மாவட்டம், இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்திலே தந்தை பெரியார் பேசுகிறார் என்று ஒரு செய்தி வந்தது. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறேன். எழுச்சி ஆரம்பி புறமாடு செட்டியார் ஹைஸ்கூல்ல படிக்கிறேன். எனக்கு என்ன ஒரு ஈர்ப்பு சக்தி. பெரியார் வந்திருக்கிறார், மாலை பொதுக்கூட்டம் பேசுகிறார், அந்த செய்தி தெரிகிறது. என்னோடு படிக்கின்ற ஒரு தோழனை அழைத்துக் கொண்டு, பெரியார் எங்கே தங்கி இருக்கிறார், எனக்கு திராவிட கழகத்துக்காரர்கள் தெரியும், ஓரளவுக்கு வசதி மிக்கவர்கள், வியாபாரம் செய்கின்றவர்கள், பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். அங்கே ஒரு வீட்டிலே தங்கியிருக்கிறார். மாட மாளிகை அல்ல, சாதாரண ஓட்டு வீடு. மதியம் சாப்பாடு நேரத்திலே என்னோடு படித்துக் கொண்டிருக்கின்ற தோழனை கூப்பிட்டுக் கொண்டு பெரியாரை பார்க்க வேண்டும். கூட்டம் பேர் கேட்கறது அப்புறம், முதல்ல பார்க்கணும். கூட்டிட்டு மத்தியானம் 1:30 மணி இருக்கும். 2 மணிக்கு ஸ்கூல் மறுபடியும் 1:30 மணிக்கு பெரியாரை பார்க்கணும். இந்த வீட்டுக்கு போறேன். ஜன்னல் வழியா பார்த்தோம். ஒரு பார்த்து பேசணுங்கிறதெல்லாம் இல்ல, பெரியார் சாப்பிட்டு படுத்திருக்கார். அந்த தாடி அவர் படுத்திருக்காரு பெரியார். அவரை பார்த்துட்டு போயிட்டேன். மறுபடியும் மாலை கூட்டத்துக்கு போய் கேட்க போறேன். 14 வயதிலே அந்த உணர்வு பெற்றவன். என்னென்று சொன்னால் பரிச்சை கொஞ்சம் சொல்லுவார். தொண்டு செய்து படுத்த படம் தூய தாடி மார்பில் விடும், மண்டை சுரக்க உலகுதோடும், மணக்கோயில் சிறுத்தைகளும் அவர்தான் பெரியார் என்று சொல்லி தந்தை பெரியாருடைய கொள்கைகள் உலகத்திலே பல தலைவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள். அது இங்கர்சாராக இருக்கட்டும், அல்லது முதல் முட்டாளும் முதல் வஞ்சகனும் சந்தித்த போது பிறந்தது மதம் என்ற வார்த்தைகள். முதல் முட்டாள், முதல் வஞ்சகன் 2 பேர் சந்திக்கும் போது மதம் பறக்குது, ஏமாத்தினான். ஆகவே இன்றைய தினம் இருக்கின்ற நிலைப்பாடுகளை எண்ணி பார்த்தால் இந்தியா நாசமாகிக் கொண்டிருக்கிறது. கருப்பு சட்டை தோழர்களை விட இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பேருமே முட்டாள்கள், மதிகேடர்கள். சிலையை வைத்துக் கொண்டு இது சாமி கும்பிடு கும்பிடு என்று சொல்லி ஏமாற்றி பார்ப்பனர்கள் செய்கிற சதியின் காரணமாக நம்முடைய மக்கள் அறியாமையின் காரணமாக திருப்பதி என்றும் திருத்தணி என்றும் அதையும் தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலேயே ஏகப்பட்ட கோயில்கள் கோயில் கோயிலாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கடன் வாங்கி தினமும் கோயிலுக்கு சென்று வருகின்றவர்கள் 100 பேராலும் தினமும் செத்துக் கொண்டிருக்காங்க. விபத்து இதெல்லாம் தெரியும். நீங்க பத்திரிகையில படிக்கிறீங்க, விடுதலையில வருது, எல்லா செய்தியும் வருது. இப்படிப்பட்ட மடமை தேவையா என்று கேட்டவர் பெரியார். அந்த கொள்கையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் கருப்பு சட்டை தோழர்கள் உள்ளவர்களே நான் பாராட்டுகிறேன். இப்படி எல்லாரும் கருப்பு சட்டை எண்ணம் கொண்டவர்களா மாறிவிட்டால் இந்தியா எங்கேயோ சென்றிருக்கும், வளர்ந்திருக்கும். தமிழ்நாட்டிலேயும் அந்த மூட நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னாலும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு திராவிட இயக்கத்துக்கு வாக்களிக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் வடக்கே அந்த நிலைப்பாடு இருக்கிறதா என்று சொன்னால், நாளைதான் தலைவர் கலைஞர் பிறந்த நாள், நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை, ஊடகங்கள் எல்லாம் ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு.
என்னை போன்றவர்கள் திக்கு திக்கு என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டு மோடி வந்துவிடக் கூடாது என்று துடித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டு மோடி வரக்கூடாது, பிஜேபி ஆட்சி வரக்கூடாது என்று சொல்லி என்று சொன்னார். கலைஞர் சொல்கிறார், படமெடுத்தாடும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன என் பாதையில். என் படமெடுத்தாடும் பாம்புகள் எழுந்திருக்கின்ற என் பாதையில் நான் புயல் ஓசைகளை கேட்டதில்லை. இப்படிப்பட்ட தலைவர் தான் கலைஞர். தந்தை பெரியாருடைய மாணாக்கனாக இருந்து தந்தை பெரியாருக்கு இறுதி மரியாதை செலுத்துகின்ற வரை சிறப்பான முறைகளை செய்து பெரியாருக்கு அரசு மரியாதை செய்யக்கூடாது என்று ஒரு நிலைப்பாடு வந்த நேரத்தில் அரசு அதிகாரிகள் பெரும்பான்மை பார்ப்பனர்கள் அல்லது ஆன்மீக சிந்தனையாளர்கள் அல்லது வலதுசாரிகளாக இருப்பார்கள். ஆகவே பெரியாருக்கு அரசு மரியாதை கூடாது என்று சொன்ன நேரத்திலே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அரசு மரியாதையோடு தான் பெரியாருக்கு நல்லடக்கம் நடைபெறும் என்று சொன்ன நேரத்திலே, இது வழக்கத்துக்கு மாறானது என்று அதிகாரிகள் சொன்ன நேரத்திலே, மகாத்மா காந்தி எந்த பதவியில் இருந்தார், அவருக்கு என் அரசு மரியாதை செலுத்தப்பட்டது என்று கேட்டது டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். நான் ஏன் இதனை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுகின்ற தொல்லைகள் துயரங்கள் ஏராளம் ஏராளம். நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னார்கள். நான் 75% திராவிட கழகத்துக்காரன். நான் ஏனென்று சொன்னால், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோதுதான் விடுதலை விரும்பியவர்கள் என்னை பேச்சாளர் ஆக்கினார், தலைமை கழக பேச்சாளர் ஆக்கினார். சில நேரங்களிலே சில செய்திகளை இது வேண்டாம் என்று கூட என்னை சொல்லியிருக்கிறார். நன்றாக பேசுகிறீர்கள், ஜெயலலிதா பற்றி நீங்க இவ்வளவு மட்டமாக பேச வேண்டுமா, கவிதைகளை நீங்கள் சொல்ல வேண்டுமா, தேவைகளை சொன்னார். நான் சொன்னேன், கலைஞரை பற்றி மிகவும் கீழ்த்தரமாக அனைத்து இந்திய கட்சிக்காரர்கள் பேசுகிறார்கள். ஆகவே பதிலுக்கு நாம் பேசியாக வேண்டும் என்று நான் இந்த கவிதையை எழுதினேன் என்று சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் தனிநபர், ஜெயலலிதா ரசிகர்கள் இருப்பார்கள் அல்லது அரசாங்கம் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கவிதையை, ஒரு ஆபாசமான கவிதை எழுதியிருந்தேன். ஆக அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் சொன்னார்கள், கலைஞரை பற்றி பேசுங்கள் என்று சொன்னார். கலைஞர் பற்றி மட்டும் நாம் பேசுவதா இருந்தால் மணிக்கணக்கிலே பேசலாம். என்று சொன்ன உடனே ஒன்று சொல்றேன். 1965 இந்தி ஆட்சி மொழியாகிறது, இந்தி அரியணை ஏறுகிறது. 1950 போடப்பட்ட அந்த சட்டத்தின் காரணமாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தி அரியணை ஏறும் என்ற நிலைப்பாட்டிலே இந்தி 1965 ஜனவரி 26 ஆட்சி மொழியாகிறது. அப்பொழுது அண்ணா சொன்னார், 1965 ஜனவரி 26 நமக்கு குடியரசு நாள் அல்ல, நமது குடிகளுக்கும் நாள் என்று சொன்னார். ஏற்றுங்கள் கருப்பு கொடியை, எங்கும் கருப்பு கொடி பறக்கட்டும் என்று சொன்னார். நண்பர்களே, தோழர்களே, இல்லையா எவனோ அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறான். மோசடி அலுவலகத்திலே கருப்பு கொடி, அப்பொழுது அறிவாலயம் கிடையாது, அன்பகம், அங்கே கருப்பு கொடி. SS ராஜேந்திரன் வீட்டிலே கருப்பு கொடி. மோசடி அலுவலகத்திலே கருப்பு கொடியை அகற்றுகின்ற நேரத்திலே காவல்துறையினர், நான் அந்த இடத்திலே இருக்கிறேன், நான் இளைஞன், துடிப்புள்ள இளைஞன். அந்த ஊர்வலம் அந்த கருப்பு கொடி அகற்றி விட்டு அந்த தோழனை அடித்து உடைத்து போலீஸ் வண்டியில் ஏற்றிவிட்டு தொடர்ந்து செல்கிறது காங்கிரஸ் ஊர்வலம். தொடர்ந்து அறிவகம் போகிறது. அங்கேயும் இதே போன்று செய்கிறார்கள். தொடர்ந்து SS ராஜேந்திரன் வீடு. SS கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். துப்பாக்கியை தூக்கினார் SS ராஜேந்திரன். என்ன செய்தி விடுவீர்கள், கருப்பு ஏற்றியதான் என்று சொல்லி வன்முறை ஏற்பட்டது, தடியடி நாட்டியது. இப்பொழுது போது அல்ல, ஏதோ காலையில் பிடித்தான் சாயங்காலம் விட்டான்ல. நண்பர்களே, குதிரை போலீஸ் விட்டு அடிப்பார்கள். மோகியும் பிச்சை 2 பேர் நேருவுக்கு கருப்பு கொடி காட்டும் பொழுது குதிரை குளம்படி பெற்று 2 பேர் உயிரிழந்தார்கள் நேருவுக்கு கருப்பு கொடி போராட்டத்திலே. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இதை இளைஞர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் தான் கலைஞருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடமாக நிச்சயமாக அமையும். அண்ணா சொன்னால் கருப்பு கொடி ஏற்றுங்கள் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள் இல்லங்களிலே, வீடுகளிலே, அலுவலங்களிலே கருப்பு கொடி ஏற்றினார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து வந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைமைச் செயலர் அழைக்கப்படுகிறார் பாளையங்கோட்டையிலே.
இங்கிருந்து இவர்தான் காரணம், மாணவர்களை தூண்டி விடுவது கருணாநிதி தான் காரணம் என்று சொல்லி அன்றைய தினம் கலைஞரை கைது செய்து பாளையங்கோட்டையில் அடைக்கிறார்கள். பாளையங்கோட்டை தலைமைச் செயலர் அடைக்கிறார்கள். போலீஸ் வண்டியிலே ஏற்றி அடைக்கிறார்கள். எப்படிப்பட்ட கலைஞர்! அவர் ஒரு வசனகர்த்தாவாக வந்து அரசியலுக்கு வந்து 1924 பிறந்த கலைஞர் 38 ஓடி வந்த இந்தி பெண்ணுக்கு நீ நாடி வந்த போல உள்ள நாடு ஈதல்லவில்லை சொல்லி இந்திக்கு நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் பாருங்கள் நாட்டினரே, சொந்தங்களுக்கு தீமை வந்த பின்பு இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு செலவை தந்திடுவார் அந்த ஈனரை காரி முழுந்துள்ளோம் என்று சொல்லி அன்றைய தினம் பிடித்த கொடி தமிழ் கொடி, கையில் வில் புலி சின்னம் பொறித்த அந்த கொடியேந்தி தான் மொழிக்காக கலைஞர் அரசியலுக்கு வந்தார். ஆகவே மொழி இந்தி திணிக்கப்படுகிறது சொல்லி இதெல்லாம் ஊடகத்தில் பார்க்கிறேன். புரட்சி கவி தாசன் என்று ஒருவர் பேசுகிறான் ஊடகத்தில். புரட்சி கவி தாசன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்படி புரட்சி கவி என்று பெயர் வைத்திருக்கிறார்? புரட்சி கவிக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஆனால் புரட்சி கவி தாசன் என்று ஒருவன் ஊடகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். இந்தியா என்று சொல்லி இந்தி படிச்சாதான் இந்தியா, ஆகவே இந்தி படி என்று சொன்ன நேரத்திலே பாரதிதாசன் புரட்சி கவி எழுதுகிறார், ஏக இந்தியா என்று சொல்லி இந்தி, ஏக இந்தியா என்று சொல்லி இந்தி எம்மொழியை சாய்க்க வந்தார், சாக இந்தியா என சாட்சி வந்தார். இந்தியாவுக்கு தேவையில்லையா? எதுக்கு எங்களுக்கு இந்தியா? அப்படி கேட்டவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அந்த தோழருக்கு, அந்த புரட்சி கவிஞர் போட்டவருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை என்று சொல்லி கலைஞர் பாளையங்கோட்டை சிறைச்சாலை அடைக்கப்படுகிறார். யாரும் பார்க்க கூடாது, ரத்த உறவுகள் தான் பார்க்க முடியும், யாரும் பார்க்க கூடாது. அண்ணா ஒரு 20 நாட்கள் பிறகு சென்று பார்க்கிறார். நான் என் தம்பியை பார்க்க போகிறேன், ரத்த உறவு என்றுதான் சொல்லி எழுதுகிறார் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில். எழுதிவிட்டு கலைஞர் என்ன கேட்டார் தெரியுமா? அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன், நிறைய பேசலாம். அண்ணா அந்நியார் நலமா, பரிமளம் நலமா, முத்து நலமா, ஸ்டாலின் நலமா என்று கேட்கவில்லை. அண்ணா, திருச்செங்கோடு இடைத்தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கிறது, நீங்கள் சென்றீர்களா, நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா என்றுதான் கேட்டாரே தவிர உறவு முறைகளை சொல்லவில்லை. அவர் குறிக்கோள் நமக்கு வெற்றி, திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி, இதைத்தான் என் தம்பி கருணாநிதி கேட்டான் என்று சொல்லி அந்த நிலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே அண்ணா பேசுகிறார். தன்னை வென்றான் தரணி வென்றான். நான் என் தம்பி கருணாநிதியை பார்த்த நேரத்தில் அவன் இதையெல்லாம் கேட்காமல் திருச்செங்கோடு சென்றீர்களா, இடைத்தேர்தலை வெற்றி நமக்கு சாதகமாக இருக்குமா, பிரச்சாரம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றுதான் கேட்டாரே தவிர தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ என் தம்பி கருணாநிதி கேட்கவில்லை என்று சொல்லி தன்னை வந்தான் தரணி வந்தான் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு எப்படி மக்கா புனிதத்தலமோ, கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஜெருசலேம் புனிதத்தலமோ, இந்துக்களுக்கு எப்படி காசி ராமேஸ்வரம் புனிதத்தலமோ, அதுபோன்று என் தம்பி அடைபட்டு கிடக்கின்ற பாளையங்கோட்டை சிறைச்சாலை நமக்கு நான் புனிதத்தலம் என்று பாராட்டியவர் அண்ணா. நான் ஏழை குறிப்பது என்று சொன்னால் அந்த கலைஞர் வாழ்க்கையிலே பெருத்த சோதனைகளை சந்தித்திருக்கிறார். பாண்டிச்சேரியில தந்தை பெரியார் இல்லை என்று சொல்ல கலைஞர் இல்லை. நெருக்கடிகளை எழுத்த காலத்தினால் நம்முடைய முதலமைச்சராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின், சிட்டிபாபு இல்லை என்று சொன்னால் மு.க. ஸ்டாலின் இல்லை. அண்ணா சொல்லுவார், உமதி முனையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு அடி விழுந்தால் செல்லுக்கு வலி எடுக்கும்பார். அங்க அடி விழுது, இங்க இவனுக்கு வலி எடுக்குது. அதுதான் அந்த ரத்த பாசத்தோடு வளர்ந்த இயக்கம். சோதனைகளும் வேதனைகளும் சந்தித்தவர் கலைஞர். பதவி இல்லாமல் இருந்தது. எம்ஜிஆர் பதவி பறிச்சாரு, எம்எல்சி பதவி எம்எல்சி கலைச்சாரு. எவ்வளவு கொடுமைகளை தாங்க முடியுமோ தாங்கிதான் இயக்கத்தை வளர்த்திருக்கிறார் என்று சொல்லி அப்பொழுது அந்த நிலைப்பாட்டை பற்றி ஒரு கவிஞன் எழுதுகிறான். அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். உன் மீது அடித்த வெயில் கடல் மீது அடித்திருந்தால் சமுத்திரமும் பாதி பாறையாய் போயிருக்கும். உன் மீது அடித்த புயல் திசை மாறி அடித்திருந்தால் இமயமும் சற்று இடம்பெயர்ந்திருக்கும். நீயோ வெயிலை சமாளி செய்தாய், நீயோ வெயிலை சமாளி செய்தாய். எப்படி கற்றாய் நீ எரிமலை குழம்பு தடவி வெற்றிலை போடும் முத்தை. எல்லாரும் சுண்ணாம்பு வெத்தலை போடலாம். அவர் கேட்கிறாரு, எப்படி கற்றாய் நீ எரிமலை குழம்பு தடவி வெற்றிலை போடும் முத்தை. தன்மானம் ஒன்று உன் தனி கவசம் சொல். காதலன் காதலிக்கோ கணவன் மனைவிக்கோ தலை குனிந்து முத்தமிடுவான். அவர் சொல்றாரு, சொல், முத்தமிடவாவது நீ தலை குனிந்தது உண்டா?
என்று ஒரு கவிஞர் எழுதினான். அந்த கவிஞர் பெயர் வைரமுத்து. நிறைய பேருக்கு தெரியாது, திமுக தொடருக்கு தெரியாது. நான் ஏழை சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படி வாழ்ந்த இயக்கத்தை இன்றைக்கு சனாதனவாதிகளும் எனக்கு மிகவும் பிடித்தது. நம்முடைய பிரதிநிதி பதவிக்கு வந்திருக்காருன்னு சொல்லி மிகவும் பிடித்தது. நானும் என் பஞ்சாதியும் கடவுளை கும்பிட மாட்டேன், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அதுதான் திராவிட சித்தாந்தம். அடிப்படை சித்தாந்தம் அங்குதான் உருவாகுது, அங்குதான் அடிப்படை சித்தாந்தம் உருவாகுது. ஆகவே இந்த மன தர்மம் மனசிற்கு கிழித்தெறிய வேண்டிய தேவை திராவிட இயக்கத்துக்கு உண்டு, திராவிட கழக தோழருக்கு உண்டு, திராவிட முன்னேற்றங்களுக்கு உண்டு. இப்ப ஆதிமாறன் அவருக்கு பேசிட்டு போயிட்டாரு. அவரு வந்து 1-2 பேர் திமுக இருக்காங்க, சுயமரியாதை இருக்காங்க. இன்னும் அது பரவணும், இன்னும் பரவ வேண்டும். கையில கயிறு கட்டுறது, நெஞ்சில் அடிக்கிறது, இதெல்லாம் படிப்படியா குறையணும். குறையலன்னா நம்ம கோயில் என் பொண்டாட்டி சொன்னாலும் நம்ம கோயில் போயிட்டு இருப்போம். பணம் இல்லைன்னா ஒரு 10,000 ரூபாய் மாற அடித்து ஒரு நகை வச்சு 5,000 10,000 வைத்து கோயிலா அழிஞ்சுக்கிட்டு இருப்போம். இது மூட நம்பிக்கை, பார்ப்பனர்கள் செய்த ஏற்பாட்டின் காரணமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கூட்டிய இருப்பு கூட்டியின் கனவு திறந்தது சிறுத்தையை வெளியில் வா. திருடன் என்று நம்மை இகழ்ந்தவர் மோடி நடுங்க புலியான சைஸே புறப்படும் வெளியில் நம்பினை பகலில் நெல்லூரில் இருந்து சுங்குட் பறவை உன் சிறைய வெளியில் சிங்க இளைஞனை திறவெளி திருப்பு முகம். இங்கும் நாட்டுக்கு நரேந்திர மோடி தேவையா? இங்கும் நாட்டுக்கு சனாதன ஆட்சி தேவையா? கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த பேர்வழிகள் இன்றைய நம்முடைய புரிய வைத்து நம் புறநிலம் வரைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமைகளை தமக்கு அன்பானேனி வழிபடி வந்து மரத்தரம் எங்கே, மொழி பற்றி எங்கே, விழிப்புற்று எழுக. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ் செய்யும் பூணாம் என்றும் வையமாண்ட மண்டபம் வரவே உன் கையிருப்பை காட்ட எழுந்திரு 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 என்று சொல்லி வாய்ப்பை அளிக்க தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து காலத்தின் அளவை விடைபெறுகிற நன்றி, வணக்கம்.